Welcome to Smart Learning Channel. Chapter 2 Adobe PageMaker ல இன்னைக்கு ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். Drawing shapes, filling shapes with colors and patterns. Drawing பண்றதுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு டூல் பாக்ஸ்ல. லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல்ஸ்னு 4 மெயின் டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் டூல் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்றது பாருங்க. ரெண்டு விதமான லைன் டூல்ஸ் இருக்கு. ஒன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு என்ன டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் டூல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் லைன். இது வந்து 45 டிகிரிஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே நமக்கு வந்து என்ன ஆகும்னா ட்ரா பண்ணும். 45 டிகிரிஸா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த 45 டிகிரிஸ் நம்ம என்ன பண்ணலாம், லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது கன்ஸ்ட்ரைன்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் லைனு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். டு ட்ரா எ டாட்டட் லைன்ஸ். இப்போ இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், டாட்டட் லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டபுள் கிளிக் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ்லேருந்து லைன் டூலை டபுள் கிளிக் பண்ணுறோம். Custom stroke dialog box will appear. Custom stroke dialog box நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த dialog box appear ஆகும். அதில் stroke style அப்படின்றது பாருங்க. அதில் different types of lines இருக்கு பாருங்க. Dotted lines, continuous lines, dottedஸ்லேயே நிறைய கேப் இருக்கிற dotteds, dotலேயே பார்த்தீங்கன்னா different ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்து அதோட திக்னஸ் நமக்கு எவ்வளோ வேணும், ஸ்ட்ரோக்கோட வெயிட் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளிக் ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், டாட்டட் லைன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுது. ஏன்னா டாட்டட் லைன்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டைல், அதனால தான் நமக்கு டாட்டட் லைன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். செலக்ட் த ரெக்வயர்ட் ஸ்ட்ரோக் ஸ்டைல்ஸ் இன் த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். கிளிக் ஓகே. Now the cursor changes to the cross hair. Cross hairனா நத்திங் பட் பிளஸ் சைனா மாறுறது தான் கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட மவுஸ் பாயிண்டர் வந்து இதை கிளிக் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா பிளஸ் சைனா நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து கிளிக் அண்ட் ட்ராக் ஆன் த ஸ்கிரீன் டு ட்ரா யுவர் டாட்டட் லைன்ஸ். அதுக்கப்புறம் பிளஸ் சைனா மாறினதுக்கு அடுத்து ட்ராக் பண்ணீங்க, மவுஸ்ல வச்சு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு டாட்டட் லைன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். மவுஸை எந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்றோமோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு லைன் டூல் மூலமா லைன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். வித் சைசிங் ஹேண்டில்ஸ் ஆன் எய்தர் சைடு. நமக்கு வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா லைன்ஸோட எண்டில் இப்போ இது செலக்ட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடும் ஒரு டாட் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த லைன்ஸ் டூல் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டாட்டட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். அந்த லைனை வந்து பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம், எந்த லொக்கேஷனில் வேணும் அதையெல்லாம் நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து டிராயிங் ரெக்டாங்கிள் அண்ட் எலிப்ஸ் டூல். drawing circle or ellipse tools. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எலிப்ஸ் டூல்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் இந்த டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் டூல் இருக்குது, எலிப்ஸ் டூல் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரா பண்ணுறப்ப இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப மெயின் டூலு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம லோகோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டூல்ஸ் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி ரவுண்டட் கார்னர் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, 4 எட்ஜ் இருக்குது, 4 எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது, 4 கார்னர்லையும். ஷார்ப்பாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பெண்டான மாதிரி நமக்கு பண்ணுறது தான் நம்ம என்னென்னா ரவுண்டட் கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் த ரெக்டாங்கிள் டூல். அதுக்கப்புறம் த ரவுண்டட் கார்னர் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். அதில் நம்ம பார்த்து பாருங்கள், இதில் வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும் பாருங்கள். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் த கார்னர் செட்டிங் ஃப்ரம் த ப்ரெசன்ட் ப்ரீசெட் ஷேப்ஸ். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். கிளிக் ஓகே. த கர்சர் சேஞ்சஸ் டு எ கிராஸ் ஹேர்னா நத்திங் பட் என்னது ப்ளஸ் சைனாக மாறும் நம்மளோட மவுஸ் பாயிண்டர். தென் கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நம்ம எங்கே வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம வந்து பாலிகன் டூல் இருக்கு. ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் தான் பாலிகன் டூல். இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ்லேருந்து பாலிகன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கர்சர் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், கிராஸ் ஹேராக சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி நம்மளோட அடோப் பேஜில் நம்ம எங்கே வேணாலும் நம்ம
வச்சு ட்ராக் பண்ணோம்னா ட்ராக் பண்ணிட்டு மவுஸ் ரிலீஸ் பண்றப்ப ஒரு பாலிகன் ஷேப் வந்து டிஸ்ப்ளே ஆகும். drawing a star using polygon tool. பாலிகன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்டார் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் த பாலிகன் டூல். டூல் பாக்ஸ்ல இருந்து பாலிகன் டூலை செலக்ட் பண்றோம். கர்சர் என்னவா சேஞ்ச் ஆகும், கிராஸ் ஹேரா சேஞ்ச் ஆகும். கிளிக் அண்ட் drag any bear to the screen. Release the mouse button when the polygon is of the desired size. என்ன சைஸ்ல நம்ம ட்ராக் பண்ணிருக்கோமோ, எந்த இடத்துல ரிலீஸ் பண்றோமோ மவுஸ் பட்டனை அந்த அது வரைக்கும் நமக்கு பெருசா நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். எலமெண்ட் பாலிகன் செட்டிங். எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மெனு பார்ல இருக்கிற ஒரு மெனு. ஸோ அதுல நம்ம சப் மெனு என்ன செலக்ட் பண்றாங்க, பாலிகன் செட்டிங். அதுல டைப் வந்து 5 கொடுக்குறாங்க. தென் இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5, ஸ்டார் இன்செட் வந்து 50%. கிளிக் ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டார் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, ஒரு பாலிகன் டிரா பண்ணிட்டு எலமெண்ட்ல பாலிகன் செட்டிங் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இன்செட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50%. கிளிக் ஓகே அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு ஒரு ஸ்டார் வந்து பாலிகன் வந்து நமக்கு என்னவா மாறிடுச்சு, ஸ்டாரா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டாரோட இன்செட் வந்து 50%, நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 15 கொடுக்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அதாவது வேல்யூ ஆஃப் ஸ்டார் இன்செட் 25%, நம்பர் ஆஃப் சைட்ஸ் 25 கொடுக்குறப்ப செகண்ட் ஸ்டார் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். தேர்ட் ஸ்டார் ஷேப் கிடைக்கிறதுக்கு இன்செட் வந்து 35%, நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 17 கொடுக்குறப்போ இந்த தேர்ட் ஸ்டார் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு வேற வேற ஷேப்ல ஸ்டார்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது பாலிகன் டூல் மூலமா ஸ்டார் வந்து கிரியேட் பண்றது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இதுல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் பாலிகன் டூலை வந்து செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பாலிகன் செட்டிங்ஸ் போறீங்க. எலமெண்ட்ல பாலிகன் செட்டிங்ஸ், அதுல நம்பர் ஆஃப் சைட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்செட் வந்து நம்ம சேஞ்ச் பண்றப்போ ஸ்டார்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. தட்ஸ் இட். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஃபில்லிங் ரெக்டாங்கிள் வித் கலர்ஸ். இப்போ எப்படி கலர்ஸ் வந்து ஃபில் பண்றது, ஒரு ஷேப்குள்ள எப்படி கலர்ஸ் ஃபில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரா எ ரெக்டாங்கிள் யூசிங் ரெக்டாங்கிள் டூல். ஒரு ரெக்டாங்கிள்ல நம்ம கலர் ஃபில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த ரெக்டாங்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் த ரெக்டாங்கிள். விண்டோ ஷோ கலர்ஸ், கலர் பேலட்டி வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக விண்டோஸ்ல போய் ஷோ கலர்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ கலர் பேலட்டி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் அதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+J. இது ரெண்டுல எது நம்ம கொடுத்தோம்னாலும் கண்ட்ரோல் பேலட்டி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் த ரெக்கையர்டு கலர். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்கிள் ஹாஸ் பீன் ஃபில்டு வித் த டாட்ஸ். பாருங்க, விண்டோல போய் ஷோ கலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. கலர் பேலட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. கலர் பேலட் டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்குள்ள நம்ம என்ன கலர் சூஸ் பண்றோமோ அந்த கலர்ஸ் வந்து நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.